தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவோட அண்டை நாடுகள் மட்டும் இல்ல, எதிரி நாடுகளாக விளங்குற பாகிஸ்தானும் சீனாவும் அணு ஆயுதங்களை அதிக அளவில் உருவாக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும், இந்தியா இதனை புரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு அமெரிக்கா கடுமையாக எச்சரிச்சிருக்கு. குறிப்பா ஆசிய கண்டத்திலேயே பெரிய அண்ணனா மாற துடிக்கிற சீனா 2030 வருஷத்துக்குள்ள சுமார் 1000 செயல்பாட்டு அணு ஆயுதங்களை தயாரிக்க திட்டம் போட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்குது. இதே போல இந்தியாவோட வலிமையான ராணுவ பலத்தை சமாளிக்க தன்னோட ஆயுத திறனை சீனா உதவியோட பாகிஸ்தான் மேம்படுத்தி வர்றதா அமெரிக்க உளவுத்துறை தெரிவிச்சிருக்குது. இது உலகளாவிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா அமையுது அப்படின்னு அமெரிக்கா கவலை தெரிவிச்சிருக்குது. இதனால சைனாவையும் பாகிஸ்தானை சமாளிக்கிறதுக்காக இந்தியாவும் தன்னோட முழு ஆயுத பலத்தை மேலும் அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அமெரிக்கா மறைமுகமா சுட்டி காட்டுது. ஜம்மு காஷ்மீரோட பகல்காம் பகுதியில கடந்த ஏப்ரல் மாசம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் திடீர்னு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதுல 26 அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த வகையில இதற்கான சரியான நேரம் பார்த்து காத்திருந்த இந்திய ராணுவத்தினர் மே மாசம் 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இலக்கா கொண்டு துல்லியமா தாக்குதல் நடத்தினாங்க. இந்த ஒரு நிலையில தான் அமெரிக்கா பாதுகாப்பு புலனாய்வு அமைப்போட இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் உளவுத்துறைக்கான அமெரிக்க ஹவுஸ் துணைக்குழுவிற்கு உலகளாவிய அச்சுறுத்தல் அப்படிங்கிற தலைப்புல ஒரு மதிப்பாய்வு ஒன்றை அனுப்பியிருக்காரு. அதுல இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானும் சைனாவும் அணு ஆயுதங்களை அதிக அளவுல உருவாக்க திட்டமிட்டிருப்பதா அமெரிக்கா திடுக்கிடும் தகவல்களை தெரிவிச்சிருக்குது. அதாவது இந்தியாவுடனான போரை தொடர்ந்து தன்னோட அணு ஆயுத திறனை சைனாவோட உதவியோட பாகிஸ்தான் மேம்படுத்தி வருவதா அமெரிக்க உளவு அமைப்பு தெரிவிச்சிருக்குது. பாகிஸ்தான் தன்னோட அணு ஆயுத திட்டங்களுக்காக சைனாவை பெருசா நம்பியதோட மட்டும் இல்லாம தன்னோட அணு ஆயுத திட்டங்களை தொடர்ந்து மேம்படுத்தியும் வந்துகிட்டு இருக்கு. இதுல புதிய அணு ஆயுத விநியோக அமைப்புகளை உருவாக்குறதுல தீவிரமா ஈடுபட்டிருக்குது. குறிப்பா பார்த்தோம்னா கடற்படை சார்ந்த அணு ஆயுத முக்கோணத்தோட வளர்ச்சி மற்றும் நடுத்தர தூர பாலிட்டிக் ஏவுகணைகளை உற்பத்தி அப்படின்னு இதுல எல்லாமே இதுல அடங்கிரும் அப்படின்னு சொல்லப்படுது. சைனா நிறுவனங்கள் பாகிஸ்தானுக்கு அணுசக்தி மற்றும் ஏவுகணை தொடர்பான பொருட்களை தொடர்ந்து வழங்கி வர்றதாகவும் சொல்லப்படுது. இப்ப அண்மையில கூட இந்திய எல்லை மாநிலங்கள்ல பாகிஸ்தான் ட்ரோன்களை கொண்டு வந்து தாக்குதல் நடத்தினாங்க. மேலும் ஷஹீன் 1 மற்றும் ஹைதர் 1 போன்ற திட உந்து சக்தி குறுகிய தூர பாலிட்டிக் ஏவுகணைகளை தொடர் உற்பத்திக்கு சைனா நிறுவனங்களே முக்கிய சப்ளையர்களா இருக்காங்க அப்படின்னு அறிக்கையும் வெளியாகி இருக்கு. தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கிட்ட இருந்து 172 அணு ஆயுதங்களும், பாகிஸ்தான் கிட்ட இருந்து 170 அணு ஆயுதங்களும், சைனால இருந்து 600 அணு ஆயுதங்களும் இருக்கு. இதுல கடந்த வருஷத்துல மட்டுமே இந்தியா 8 அணு ஆயுதங்களை உருவாக்கி இருக்குது. ஆனா சைனாவோ இதே காலகட்டத்துல கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான அணு ஆயுதங்களை உருவாக்கி இருக்கு. பாகிஸ்தான், சைனா ஆகிய 2 நாடுகளும் அணு ஆயுதங்களை வேகமா உருவாக்குற திறன் பெற்றுள்ள நிலையில இந்தியாவும் அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியாவோட அணு ஆயுத உருவாக்க வேகமும் அதிகரிக்கப்படணும். இது தொடர்பா அமெரிக்கா இந்தியாவுக்கு விடுத்த எச்சரிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்தியாவை விட நிலப்பரப்புலையும் ராணுவ பலத்திலையும் ஒரு படி உயர்ந்திருக்கும் சைனா தன்னோட ராணுவத்தை அதிநவீனமாக்கி வருது அப்படின்னும், மற்ற நாடுகளை விட சீனா வேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. அதோட மட்டும் இல்லாம சைனா ராணுவத்தை நவீனமயமாக்கல விரைவா முன்னேற்றி வருது அப்படின்னும், அனைத்து நிலைகள்லையும் திறன்களை வளர்த்து வருது. ஒரு துறை அப்படின்னு இல்லாம போர் தொடர்பான எல்லா துறைகள்லையும் சைனா வேகம் காட்டி வருதுன்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்குது. சைனா தன்னோட ராணுவ பலத்திலையும் சரி, ராணுவ தளவாடங்கள் தயாரிப்புலையும் வேகமா உயர்ந்துகிட்டே தான் வருது. அவங்களுக்கு தைவானை வலுக்கட்டாயமா கைப்பற்ற உதவும் விரைவில் அது நடக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. மேலும் 2030 வருஷத்துக்குள்ள சைனா குறைஞ்சது எப்படியும் 1000 செயல்பாட்டு அணு ஆயுதங்களை உருவாக்கி வச்சுக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அந்த ஆயுதங்கள் மூலமா தற்போது உள்ளதை விட பல மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 1000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை உருவாக்க சைனா முனைப்பு காட்டி வருது. இந்தியா தன்னோட எல்லை பாதுகாப்புல கவனமா சிரத்தையும் இருக்க வேண்டியது அவசியம். இந்தியா தற்போது 100 மற்றும் அதற்கு சற்றுதலா கூடுதல் அணு ஆயுதங்களை மட்டுமே உள்ள நிலையில இந்தியாவை விட 10 மடங்கு அணு ஆயுதங்களை அதிகம் உருவாக்க சைனா திட்டமிட்டு வருது அப்படின்னு அமெரிக்கா சுட்டிக்காட்டி இருக்குது. இந்தியாவுக்கு பாகிஸ்தானை தாண்டி உண்மையான பிரச்சனையே சைனாவை தான் இந்தியா தன்னோட முதல் எதிரியா கருதுது.
இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே நெடுங்காலமா எல்லை பிரச்சனையும் நீடித்து வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசம் மீது சைனா தொடர்ந்து உரிமை கோரி வருது. இந்தியா சீன எல்லை பாதுகாப்பு பிரச்சனையில 2024 வருஷம் அக்டோபர்ல ஒரு தரப்பு படைகளையும் லடாக்ல உள்ள மோதல் பகுதிகளில் இருந்து விலக்குறதோட உடன்பாடு செய்த போதிலையும் எல்லை பிரச்சனை முழுமையா தீர்க்கப்படல. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டங்கள் விரைவா அதிகரிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதனாலதான் சைனா இந்தியாவோட மிகப்பெரிய எதிரியா பார்க்குது. அதே சமயம் பாகிஸ்தானை எளிதில் சமாளிச்சிடலாம் அப்படின்னு இந்தியா நினைக்குது. ஆனா பாகிஸ்தானோ இந்தியாவை அப்படி பார்க்கவே இல்லை. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் முதல் எதிரி, பெரிய எதிரி அப்படின்னு பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்தியாவை தங்களோட நாட்டுக்கே அச்சுறுத்தலா பாகிஸ்தான் பாக்குது. இதனாலதான் இந்தியாவோட வழக்கமான ராணுவ பலத்தை எதிர்கொள்ள வசதியா அணு ஆயுதங்களை உருவாக்குறதுல அந்த நாடு அதற்கான நடவடிக்கையில முழு வீச்சோட ஈடுபட்டு வருது. இதன் காரணமா தான் தங்களை முழுமையா அழித்து விடக்கூடிய எதிரியா இந்தியாவை பாகிஸ்தான் கருதுது. பாகிஸ்தானுக்கு ஒரே எதிரி நாடு, ஒரே டார்கெட் அப்படின்னா அது இந்தியா மட்டும்தான். இந்தியா கிட்ட மரபு சார்ந்த படைபலம் வலிமையா இருக்கிறதுனால அதை அணு ஆயுதங்கள் மூலமே எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்குது. பாகிஸ்தானோட கூடுதல் அணு ஆயுதங்களை உருவாக்கி கொண்டு இருக்குது. சைனாவோட உதவியோட தன்னோட அணு ஆயுத திறனை பாகிஸ்தான் தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே தான் வருது. JF-17 மற்றும் J-10C மற்றும் BL-15 ஏவுகணை போன்ற சீன போர் விமானங்கள் இந்தியா பாகிஸ்தான் மோதல்கள் போது பாகிஸ்தானால பயன்படுத்தப்பட்டது. பாகிஸ்தானோட பேரழிவு ஆயுதங்கள், வெளிநாட்டு பொருட்கள், தொழில்நுட்பங்கள் முதன்மையா சைனால உள்ள சப்ளையர்கள் கிட்ட இருந்து பெறப்படுவதாகவும் சொல்லப்படுது. மேலும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் சைனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கி வர்றதாகவும் ஹாங்காங், சிங்கப்பூர், துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் வழியா இந்த பொருட்கள் வருவதாகவும் அமெரிக்க உளவு அமைப்பு தன்னோட அறிக்கையில தெரிவிச்சிருக்குது. இந்த தகவலை DNA இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் அமெரிக்க ஹவுஸ் ஆயுத துணைக்குழுவிற்கு அளித்த உளவு ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டிருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. உலக அளவுல பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரிச்சுக்கிட்டு வர சூழ்நிலையில பாகிஸ்தானோட இந்த அணு ஆயுத பெருக்கம் மற்றும் சீனாவுடனான அதன் நெருங்கிய உறவுகள் இந்தியாவுக்கு மட்டுமில்ல அமெரிக்காவுக்கும் கவலையை ஏற்படுத்தி இருக்குது. அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்த அச்சுறுத்தல்களை மேலும் தீவிரப்படுத்துது. உள்நாட்டு குழப்பம், பயங்கரவாத தாக்குதல்கள் அல்லது இந்தியாவுடனான மோதல் போன்ற மோசமான சூழ்நிலைகள்ல பாகிஸ்தானோட இந்த அணு ஆயுதங்கள் தவறான கைகளுக்கு செல்லக்கூடும் அப்படின்னு அச்சம் அமெரிக்காவுக்கு உள்ளது. இந்தியா சைனாவை முதல் எதிரியா கருதுவதால போர்க்கள அணு ஆயுதங்களை உருவாக்குவது உட்பட தன்னோட ராணுவ நவீனமயமாக்கல் முயற்சியை தொடர வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்குது. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையேயான எல்லை கட்டுப்பாட்டு கோட்ல பதட்டங்கள் விரைவா அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்தியா உலகளாவிய தலைமையை நிரூபிப்பது, சைனாவை எதிர்கொள்வது, ராணுவ சக்தியை மேம்படுத்துவது அப்படின்னு இதுல கூடுதல் கவனம் செலுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதன் ராணுவத்தை நவீனமயமாக்குவதற்கு இந்தியா மேக் இன் இந்தியா முயற்சியை தொடர்ந்து ஊக்குவிச்சுக்கிட்டு வருது. இந்தியா 2024ல அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய அக்னி-1 பிரைம், MRBM மற்றும் அக்னி-V பல சுயாதீனமான இலக்கு வைக்கக்கூடிய சோதனையை நடத்திக்கிட்டு இருக்கு. இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இயக்குவதன் மூலமா இந்தியா ராணுவத்தை நவீனமயமாக்குதல் முயற்சிகளை தொடர்ந்துகிட்டு வருது. அதே நேரம் ரஷ்யாவுடனான தன்னோட உறவை இந்தியா மேலும் பராமரிக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த உறவு தான் இந்தியாவிற்கு பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு நோக்கங்களை அடைவதற்கு முக்கியமானதாகவும் இருக்குது. ரஷ்யால இருந்து வர்ற ராணுவ உபகரணங்களை வழங்குவதை இந்தியா குறைச்சிக்கிட்டு இருக்கிற நிலையில சைனா மற்றும் பாகிஸ்தான் கிட்ட இருந்து வர்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ரஷ்யால இருந்து வரும் டாங்கிகள் மற்றும் போர்ஜெட் விமானங்களை பராமரிக்க ரஷ்யா உதிரி பாகங்களையே இந்தியா நம்பியிருக்கு அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலையும் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்திய பெருங்கடல், இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல இருதரப்பு, முத்தரப்பு மற்றும் 4 தரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதில் இந்தியா கவனம் செலுத்துவதா அறிக்கையிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் சைனாவோட தாக்கத்தை குறைக்கவும், தங்களோட சர்வதேச தலைமைத்துவத்தை மேம்படுத்தவும் கூட்டு ராணுவ பயிற்சி, ஆயுதங்கள் விற்பனை மற்றும் தரவுகளை பகிர்வது போன்ற பணிகள்ல இந்தியா ஈடுபட்டிருக்குது. உள்நாட்டிலேயே பாதுகாப்பு நிறுவனங்களை ஏற்படுத்த மேட் இன் இந்தியா திட்டத்தை நடப்பாண்டுல ஊக்குவிக்கும். இது போக சைனாவை எதிர்கொள்ள அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய அக்னி-1 மீடியம் ரேஞ்ச் ஏவுகணை மற்றும் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கக்கூடிய அக்னி-5 ஏவுகணையை கடந்த ஆண்டு சோதித்திருக்கு. அணு ஆயுத சக்தி கொண்ட 2வது நீர்மூழ்கி கப்பலையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்தியா கிட்ட S-400 போன்ற சிறப்பான அதிநவீன ஏவுகணை
மரிப்பு சிஸ்டம் இருக்கிற நிலையில ரஷ்யா கிட்ட இருந்து மேலும் சில புதிய ஏவுகணைகள், மரிப்பு சிஸ்டம்கள் மற்றும் ரேட்டார்களை இந்தியா வாங்க இருக்குது. குறிப்பா ஸ்டெல்த் விமானங்களை கூட கண்டுபிடிக்கிற ரேட்டார் சிஸ்டங்களை வழங்குவதற்கு ரஷ்யாவோட இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. உயர் அதிர்வெண் பேண்ட்ல இருக்கிற இந்த OTH ரேட்டார் மேற்பரப்பு அலை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. இதனால எந்த ஒரு விமானத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல வான்வெளி இலக்குகளை கண்டறிந்து சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக முன்கூட்டியே எச்சரிக்கை அளிக்கும் திறன் கொண்டது. குறிப்பா பாலிடிக் ஏவுகணைகளை கண்காணிக்கிற வகையிலையும் இது வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்திய வான்பரப்புல இரும்பு கவசம் போல இந்த ரேட்டார் பாதுகாக்கும் அப்படின்னும் பாகிஸ்தான் சைனா கிட்ட இருந்து ஸ்டெல்த் விமானங்களை வாங்க முடிவெடுத்த நிலையில தான் இந்தியா தன்னோட இந்த திட்டத்தை கையிலையும் எடுத்திருக்கு. இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற பாகிஸ்தானுக்கு சைனா, துருக்கி உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வருது. ஆனாலும் பாகிஸ்தானுக்கு சைனா முழு ஆதரவையும் வழங்க தயங்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆதரவால சைனாவோட நன்மதிப்பு குறைஞ்சிடும் அப்படிங்கறதுனால தான். உலகளவுல பயங்கரவாதத்தை கண்டிக்கும் சீனா பாகிஸ்தானை தளமா கொண்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் மேற்கொள்ளும் தடை நடவடிக்கைகளை தன்னோட ராஜதந்திர செயல்கள் மூலம் தடுத்து வருது. பாகிஸ்தானுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தொடர்ந்து அளித்து வர்ற சீனா இதனால பாகிஸ்தான் தன்னோட அணு ஆயுத திறனை சைனா உதவியோட மேம்படுத்திக்கிட்டு வருது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே அண்மையில வெடிச்ச போர் பதற்றம் தற்போது மெல்ல மெல்ல தனிய தொடங்கி இருக்கு. இந்த சூழ்நிலையில வெளியாகி இருக்கிற அமெரிக்காவோட அறிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட அண்டை நாடுகள் நமக்கு எப்படி ஆபத்தானது அப்படிங்கறத எடுத்துரைக்குது. பரம எதிரி நாடுகளான பாகிஸ்தான், சைனாவை சமாளிக்கவும் அவங்களோட அணு ஆயுத கூட்டணியையும் உடைத்தெறிய இந்தியா தன்னோட ராஜதந்திர நடவடிக்கைகளை நம்பிக்கை வைக்குமா அல்லது பகைமை நாடுகளை சமாளிக்க தன்னோட அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.